அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையின் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்த்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்த்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம்மை கண்ணுக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிற அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு நல்வாழ்த்துக்கள். நாம் வெற்றியின் மனிதர்களாக வாழ ஆசைப்படுகிறோம். இந்த உலகம் கூட வெற்றியை கொண்டாடுகிறது. படிப்பிலே, விளையாட்டிலே, உறவிலே, தொழிலிலே வெற்றியை தேடி அழைகிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்மை வாழ்வில் வெற்றி பெற அழைக்கிறது. எதில் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் தோற்று போனால் என்ன விளையும்? வாருங்கள், ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். வாழ்வை, நல்ல உள்ளங்களை, இறைவனுடைய அருளை, வெற்றி கொள்ளும் விந்தையை கற்றுத்தரும் ஆண்டவரே என்று மன்றாடுவோம். பல சமயங்களில் உறவை வியாபாரத்தனமாய் பார்த்ததற்காகவும், பல சமயங்களில் அகிலக்கரம் விரித்து ஏழைகளுக்கு புனித வின்சென்ட் தே பால் போல கொடுக்க தயங்கிய தருணங்களுக்காகவும் மனவருந்தி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கள் நல்லதொரு திருப்பலியை நாம் காண்போம். எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் ஒவ்வொருவரின் பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, ஏழைகளின் நலனை காக்கவும் அருள் பணியாளர்களை உருவாக்கவும் அருள் பணியாளரான வின்சென்ட் தே பால் என்னும் புனிதரை திரு தூதருக்குரிய நற்பண்புகளால் நிரப்பினீரே. இவ்வாறு நாங்கள் அவருடைய உள்ளுணர்வால் நிரப்ப பெற்று அவர் அன்பு செய்ததை நாங்களும் அன்பு செய்யவும், அவர் கற்பித்ததை நாங்களும் கடைபிடிக்க அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 1-11 முடிய. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. உலகில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு காலம் உண்டு. பிறப்புக்கு ஒரு காலம், இறப்புக்கு ஒரு காலம், நடவுக்கு ஒரு காலம், அறுவடைக்கு ஒரு காலம், கொல்லுதலுக்கு ஒரு காலம், குணப்படுத்தலுக்கு ஒரு காலம், இடித்தலுக்கு ஒரு காலம், கட்டுதலுக்கு ஒரு காலம், அழுகைக்கு ஒரு காலம், சிரிப்புக்கு ஒரு காலம், துயரப்படுதலுக்கு ஒரு காலம், துள்ளி மகிழ்தலுக்கு ஒரு காலம், கற்களை எறிய ஒரு காலம், கற்களை சேர்க்க ஒரு காலம், அரவணைக்க ஒரு காலம், அரவணையாதிருக்க ஒரு காலம், தேடி சேர்ப்பதற்கு ஒரு காலம், இழப்பதற்கு ஒரு காலம், காக்க ஒரு காலம், தூக்கி எறிய ஒரு காலம், கிழிப்பதற்கு ஒரு காலம், தைப்பதற்கு ஒரு காலம், பேசுவதற்கு ஒரு காலம், பேசாதிருப்பதற்கு ஒரு காலம், அன்புக்கு ஒரு காலம், வெறுப்புக்கு ஒரு காலம், போருக்கு ஒரு காலம், அமைதிக்கு ஒரு காலம். வருந்தி உழைப்பவர் தம் உழைப்பினால் அடையும் பயன் என்ன? மனிதர் பாடுபட்டு உழைப்பதற்கென கடவுள் அவர் மீது சுமத்திய வேலை சுமையை கண்டேன். கடவுள் ஒவ்வொன்றையும் அததன் காலத்தில் செம்மையாக செய்கிறார். காலத்தை பற்றிய உணர்வை மனிதருக்கு தந்திருக்கிறார். ஆயினும் கடவுள் தொடக்கம் முதல் இறுதி வரை செய்து வருவதை கண்டறிய மனிதரால் இயலாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. 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 என் கற்பாறையும் கோட்டையும் அவரே, எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே, என் கேடயமும் புகலிடமும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவரே, மனிதரை நீர் கவனிக்க அவர்கள் யார்? மானிடரை நீர் கருத்தில் கொள்ள அவர்கள் யார்? மனிதர் சிறுமூச்சுக்கு ஒப்பானவர், அவர்களின் வாழ்நாள்கள் மறையும் நிழலுக்கு நிகரானவை. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தனித்து இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த போது சீடர் மட்டும் அவரோடு இருந்தனர். அப்போது அவர்களிடம், நான் யார் என மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர்களிடம் அவர் கேட்டார். பேதுரு மறுமொழியாக, நீர் கடவுளின் மெசியா என்று உரைத்தார். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மேலும் இயேசு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகன் இயேசு கிறிஸ்துவிலும் இறைவனின் தாயும் நம் ஒவ்வொருவரின் தாயுமான அன்னை மரியாளிலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் வெல்வது எளிது. வெற்றி பெற்ற எல்லா மனிதர்களையும் கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் வெல்வது எளிது. தொடர் பயிற்சி, விடாமுயற்சி, எடுத்த எண்ணத்தை முடிக்க வேண்டும் என்ற தீர்க்கமான எண்ணம், கடின உழைப்பு, அர்ப்பண உணர்வு, இது இருந்தால் போதும், வானமும் வசப்படும். இதை வாழ்ந்து வெற்றி பெற்ற மனிதர்கள் நமக்கு சொல்லிச் சென்றார்கள். வெற்றியின் தாரக மந்திரம் இதுதான். வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எளிதுதான். என் கேள்வியெல்லாம் வாழ்க்கையே வெற்றி கொள்வது எப்படி என்பதுதான். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற பலர் வாழ்வில் தோற்றுப்போய் கண்கலங்கி நிற்பதையும், உள்ளம் உடைந்து நிற்பதையும், உறவுகள் சிதைந்து நிற்பதையும் கண்கூடாக கண்டு நாம் பரிதாபப்பட்டு நிற்கிறோம். செய்வதறியாது திகைத்து நிற்கிறோம். இன்றைய நற்செய்தியும் இன்றைய அற்புதமான இறை மனிதராகிய புனித வின்சென்ட் தெ பாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதை விட வாழ்க்கையே வெற்றி கொள்வது எப்படி என்ற பாடத்தை நமக்கு சொல்லிச் செல்கிறார்கள். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் ஒரு தேர்வு எடுத்து வைக்கிறார். தேர்வுகள் பலவிதம். இன்றைய நவநாகரிக உலகத்தில் வைவா என்று சொல்லப்படுகிற வாய்மொழி தேர்வு, ரிட்டன் என்று சொல்லப்படுகிற எழுத்துவடி தேர்வு, மற்றும் அசைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய எழுத்துப்பூர்வமாக கட்டுரை வடிவிலோ அல்லது காப்பிய வடிவிலோ நம்முடைய கருத்துக்களை தொகுத்து, நம்முடைய வாதங்களை முன்வைத்து, நம்முடைய கருத்துக்களை ஆணித்தரமாய் எடுத்துரைக்கக்கூடிய பயிற்சி முறையான கட்டுரை இன்னொரு வகை. இதை தவிர பல நிலைகளில் பிராக்டிக்கல் என்று சொல்லத்தக்க வாழ்வியல் பாடங்களில் தேர்வு எழுதில் வைத்து மதிப்பெண் கொடுக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு வைவா, வாய்வழி தேர்வு வைக்கிறார். மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள்? முதல் கேள்வி. சரியான விடை பட் பட் என்று படார் என்று வருகிறது. இரண்டாவது கேள்வி, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? சீடர்கள் சற்றே யோசிக்கிறார்கள். சொல்லலாமா வேண்டாமா, சொல்லுவது சரியாக இருக்குமா இல்லையா, சொன்னால் பாராட்டுவாரா அல்லது திட்டுவாரா என்று யோசிக்கிறார்கள். எப்பொழுதும் போல் பேதுரு முன்வந்து, நீர் மெசியா, கடவுளின் மகன் என்று அழகாய் அற்புதமான பதிலை சொல்லுகிறார். இயேசு அதை கேட்டு மகிழ்ந்து சரியான விடை என்று சொல்லி பாராட்டுகிறார். இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார். பேதுரு வாய்வழி தேர்விலே அற்புதமான மதிப்பெண்களை பெற்று முதலிடத்தை பெற்று வெற்றியின் படிக்கட்டை எட்டி நின்று பூரிப்பில் மகிழ்கிறார். ஆனால் இதே பேதுரு பிராக்டிக்கலில் தோற்று போனார். கெத்செமனே தோட்டத்திலிருந்து கைது செய்யப்பட்ட இயேசு தலைமை குருவின் முற்றத்தில் இருக்கும்போது பெண் ஒருத்தி அவரை பார்த்து கேள்வி கேட்கிறாள். அது பிராக்டிக்கல். செய்முறை தேர்வு. நீர் அந்த ஆளின் சீடன் தானே? அம்மா, அவர் எனக்கு தெரியாது. இன்னொருவன் கேட்கிறான், உன்னை அந்த ஆளோடு தோட்டத்தில் பார்த்தேனே? ஐயோ, நிச்சயமாக எனக்கு தெரியாது. ஆணித்தரமாய் அழுத்தம் திருத்தமாய் சொல்வதை உணர்ந்து பார்த்து அவர் மறுத்தார்.
அவர் உள்ளத்தில் எச்சரித்தது, நீ தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறாய், செய்முறை தோல்விக்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறது என்று. ஒதுங்கிக் கொள்ளலாமா வேண்டாம் என்று விட்டுவிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு பெண் அவரை பார்த்து, ஐயா நலமாக இருக்கிறீர்களா, குளிர்காய பக்கத்தில் வாருங்களேன் என்று சொல்கிறார். அப்போது அவர், இல்லை அம்மா நான் இங்கேயே இருக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த பெண் சொல்கிறாள், ஐயா உங்கள் பேச்சு வாடை கலிலேய பகுதியை சார்ந்த மனிதர்களின் பேச்சை போல இருக்கிறதே, நீ ஒருவேளை கலிலேயாவிலிருந்து வந்த அந்த இயேசுவின் சீடனா என்று கேட்ட பொழுது அவர் கையும் களவுமாய் அகப்பட்டதை உணர்ந்து கொள்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆணையிட்டு சபித்து அவரை எனக்கு தெரியாதென்று இறுதியடி விடையை எழுதி தோல்வியை ஆறத் தழுவுகிறார். வெளியே வந்து செய்முறை தேர்வில் தோற்றுவிட்டோம் என்று கண்ணீர் விட்டு கதறி அழுகிறார். ஒவ்வொரு நாளும் அழுதார். வாழ்வின் இறுதி நாள் மட்டும் அழுதார். இருமுறை கோழி கோபன் மும்முறை என்னை மறுதலிப்பா என்ற வார்த்தையை கேட்டு 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 கலங்கி கதறி கதறி அழுதார். வாய்வழி தேர்வில் 100க்கு 100 வாங்கியவர் செய்முறை தேர்விலே தோற்று போனதை உணர்ந்து செயலிழந்து நிற்கிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இயேசுவின் வாழ்வுக்கான தேர்வுகளை உதட்டிலிருந்து சொல்லி கைத்தட்டலை அள்ளிச் செல்வது பெரிதல்ல. உள்ளத்திலிருந்து உறவின் விழுமிய வாழ்க்கையினால் சொல்வது மிக மிக முக்கியம். வாயில் சொல்வது அனாவசியம், வாழ்க்கையில் சொல்வது அத்தியாவசியம். இதைத்தான் பேதுரு நமக்கு சொல்லாமல் சொல்லுகிறார். பல சமயங்களில் வாய்வழி தேர்வு காற்றோடு காற்றாய் போகும். செய்முறை தேர்வு செய்து பார்த்து சிலுவையை சுமந்து முள்முடியை தாங்கி கசைப்பட்டு காரி உமிழப்பட்டு ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்டு மறக்கப்பட்டு நீதி மறுக்கப்பட்டு இருட்டடிப்பு செய்யப்பட்டு 3 ஆணிகளில் கிழிந்த சட்டையின தொங்கப்பட வேண்டிய இருக்க நிலை வேண்டும். அது வேண்டாம் என்று ஒதுங்கி போகிற மனிதர்கள் எல்லாரும் வாழ்க்கையில் தோற்று போனவர்கள், இயேசுவை பின்பற்ற தகுதியுள்ளவர்கள் என்ற நிலையை நாம் காண்கிறோம். பேதுரு அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை தழுவிக்கொண்டார். ஆனாலும் ஆண்டவர் தன் கருணையின் பேரிரக்கத்தினால் மீண்டும் ஒரு தேர்வு, செகண்ட் செஷன் என்று சொல்லுகிற 2ஆம் தேர்வை அவர் நடத்துகிறார். வாய்வழி தேர்வில் வெற்றி பெற்று செய்முறை தேர்வில் முதன்முறையாய் தோற்று போன பேதுருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே கலிலேயா கடற்கரையிலே திபேரியாவின் அலைவீசும் அந்த மணற்பகுதியில் நிற்க வைத்து இயேசு மீண்டும் 3 கேள்விகளை கேட்கிறார். பேதுரு, பீட்டர், டு யூ லவ் மீ? யோனாவின் மகனான சீமோனே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? முதல் முறை, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், இது உமக்கு தெரியுமே என்கிறார். 2ஆம் முறையாகும் அதே கேள்வியை கேட்டு வேறொரு விடையை இயேசு எதிர்பார்க்கிறார். ஆனாலும் பேதுரு உண்மையை உணராதவராய், ஆண்டவரே நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு நிச்சயமாக தெரியுமே என்று மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். 3ஆம் முறையாய் அதே கேள்வி அவர் கேட்கும்போது பேதுரு உண்மையை உணர்ந்தவராய் ஒரு அழகான வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே. லார்ட், யூ நோ எவ்ரிதிங். அந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற ரகசியங்கள் அந்த 2 இதயங்களுக்கு மட்டும்தான் தெரியும். யூ நோ மை பாஸ்ட், யூ நோ மை பிரசன்ட், யூ நோ மை ஃபியூச்சர். என் கடந்த காலத்தின் கரைபிடிந்த பக்கங்கள் உனக்கு தெரியும். நாவினால் அறிக்கையிட்டு உள்ளத்தினால் உம்மை உதறித்தள்ளி என் வாழ்க்கை எனக்கு உமக்கு தெரியும். ஆண்டவரே, இப்போது கூட நான் யாராய் இருக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்பது உமக்கு தெரியும். உமக்கு எல்லாம் வெளிச்சமே என்று சொல்லும்போது ஆண்டவர் அவரிடம் திருச்சபை ஒப்படைத்து என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்று சொல்லி அவரை அங்கீகரிக்கிறார். 2ஆம் முறையாய் நடந்த வாய்வழி தேர்வில் பேதுரு வெற்றி பெற்றதாக உணர்கிறார். ஆனால் செய்முறை தேர்வில் வெற்றி பெற்றாரா? ரோமை நகரத்தில் நான் படிக்க போன பொழுது ஒரு பேராலயத்தில் பேதுருவின் வெண்கல சுரூபம் ஒன்று இருந்தது. அனைவரும் தொட்டு வணங்கினார்கள். பக்தியோடு அவரை இறைவனுடைய புகழ் பாடும் அற்புத கருவியாக பார்த்தார்கள். நானும் அப்படித்தான் பார்த்து அந்த அழகு வனப்பு மிகுந்த வெண்கல சிலையை கூர்ந்து கவனித்து கலைநயத்தை ரசித்துக் கொண்டிருந்தேன். ஜெபம் ஒரு பக்கம், அந்த இத்தாலிய அற்புதமான கலைஞர்களின் கலை நயம் ஒரு பக்கம் உள்ளத்தை புரட்டி எடுத்தது. ஓரிடத்தில் அவர் முகத்தை பார்க்கும்போது கன்னத்தின் கதுப்புகளிடையே சுரூபம் வெடித்து போயிருப்பதை கண்டேன். இவ்வளவு அழகான ஒரு சுரூபத்தின் கண்ண கதுப்புகளில் வெடிப்பா என்று ஒரு எண்ணம் வர அருகில் இருந்த தோழரை பார்த்து கேட்டேன், என்னப்பா அழகான சுரூபமா இருக்கிறது, கண்ண கதுப்புகளில் வெடிப்பு இருக்கிறதே, இதை சரி செய்ய மாட்டார்களா என்று கேட்டேன். அப்போ ஒரு அழகான வார்த்தையை சொன்னார். இந்த இத்தாலியிலே இந்த சுரூபத்திற்கு ஒரு தனி மதிப்பு இருக்கிறது, தனி பாரம்பரியம் இருக்கிறது. பேதுரு இயேசுவை மறுதலித்தார் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒவ்வொரு நாள் காலை பொழுதும் சேவல் கூவும் முன் அவர் அந்த சத்தத்தை கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுவார். என் ஆண்டவரே, என் அருள்நாதரே, எனக்காய் என் வாழ்வை புரட்டி போட்டவரே, நான் மறுதலித்தேன்,
உளமாற மறுதளித்தேன், ஆணையிட்டு சபித்து மறுதளித்தேனே என்று கலங்கி கலங்கி கதறி ஒவ்வொரு நாளும் அழுது அந்த அழுதையின் கண்ணீரை காணிக்கையாய் மாற்றி வாழ்கின்ற ஒவ்வொரு நாளையும் இயேசுவுக்காய் வாழ்ந்தார். கடல் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, கலாச்சாரம் கடந்து நற்செய்தி அறிவிக்க தாகம் கொண்டார். அவர் அழுது அழுது அவர் கண்ண கதுப்புகளிலே கரைபடிந்து தழும்பாய் மாறியதைத்தான் ஓவியர் கலைஞர் அற்புதமான ஒரு வெடிப்பாய் மாற்றி நம் முன்பாக படைத்திருக்கிறார் என்று சொன்ன பொழுது மனம் கலங்கியது. இந்த பேதுரு வாய்வழி தேர்வில் வெற்றி பெற்றார். திபிரிய கடற்கரையிலே இயேசு வைத்த வாய்வழி தேர்வில் வெற்றி பெற்றார். அதை போலவே உள்ளம் உணர்ந்து ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து வாழ்வை திருத்தி போட்டு வாழ்விலும் அவர் வெற்றி பெற்றார் என்ற செய்தியை அவருடைய வாழ்க்கையின் இறுதி பகுதியின் பாரம்பரியம் அழகாய் சுட்டி காட்டுகிறது. ரோமை நகரிலே பவுலும் பேதுரும் ஒன்றாய் சிறைபிடிக்கப்பட்டார்கள். பேதுரு கலிலேயர் என்பதனால் நகருக்குள்ளாய் அவருக்கு மரண தண்டனை விதிக்க ஆணையிடப்பட்டது. பவுல் ரோமை குடிமகன் என்பதனால் நகருக்கு புறம்பே அவர் மரண தண்டனை தழுவ வேண்டும் என்று ஆணையிடப்பட்டது. பேதுருவை சிலுவை மரத்தில் அறைந்து கொள்வதற்காக படைவீரர்கள் வந்தார்கள். பேதுரு அவர்களை பார்த்து, என்னை சிலுவையில் அறையாதீர்கள் என்று கதறினார். படைவீரர்கள் இரக்கம் காட்டாமல், என்ன சொல்லுகிறாய், ரோமை சட்டம் கட்டாயமாய் இதை செய்த வேண்டும் என்று சொன்னபொழுது, என் தலைவராம் இயேசுவை போல சிலுவையில் அறையப்பட நான் தகுதியற்றவன். அந்த சிலுவையை தலைகீழாக வையுங்கள், என்னை தலைகீழாக அறைந்து கொள்ளுங்கள், அதற்கு மட்டுமே எனக்கு தகுதி உண்டு என்று மண்டியிட்டு சொன்னபொழுது வியந்து பார்த்த அந்த ரோமானிய படைவர்கள் அவரை அன்போடு ஆறத் தழுவி அழைத்து சென்று தலைகீழாய் வைத்து அறைந்தார்கள் என்று பாரம்பரியம் சொல்கிறது. பேதுரு வாழ்க்கையை வெற்றி கொண்டார். வாழ்க்கையில் வெற்றி கொண்டார், வாழ்வையே வெற்றி கொண்டார். இன்றைக்கு இந்த இளம் திருச்சபையின் முடிசூடா மன்னனாய், திருச்சபையின் முதல் தந்தையாய் வாழும் வகையை நமக்கு கற்றுத்தரும் நல்ல மனிதராய் வலம் வருகிறார். என் அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் வெற்றி பெற 3 காரியங்கள் தேவை. அர்ப்பணிப்பு, கடின உழைப்பு, விடாமுயற்சி. வாழ்க்கையை வெற்றி கொள்ளவும் 3 காரியங்கள் தேவை. முதலாவது, ஆண்டவரை மீது கொண்டிருக்கிற அன்பை ஆழப்படுத்த வேண்டும். திருப்பாடல் 34:8 அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள். அழகான ஒரு வாக்குறுதி. ஆண்டவர் நல்லவர் என்று பாடுங்கள், கேளுங்கள், கைத்தட்டி மகிழுங்கள், ஆடுங்கள், நடனமாடுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லவில்லை. சுவைத்து பாருங்கள். சுவை என்பது 5 புலன்களையும் உள்ளே கொண்டு வருகிற உன்னதமான ஒரு செயல்பாடு. கண்ணால் கண்டு, மூக்கால் முகர்ந்து, நாவால் சுவைத்து, உள்ளத்தில் உணர்ந்து, நாவினால் அந்த இனிப்பின் சுவையை அடிவேற்றுக்குள்ளாய் இறக்கும் வரைக்கும் உணர்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பார்க்க ஒவ்வொரு நாளும் அழைக்கப்படுகிறோம். ஜெபத்திலே, நற்கருணை ஆராதனையிலே, இறை வார்த்தையை வாசிப்பதிலே, இறைவனுக்கு நம்மை அர்ப்பணமாக்குவதிலே இந்த ஆண்டவரின் சுவை நமக்குள்ளாய் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தையோ அல்லது ஜெபமாலையோ அல்லது இறையிறக்க மன்றாட்டையோ அல்லது இறைவனின் துதியையோ இறை வார்த்தையை வாசிப்பையோ வாயோடு உதடோடு நின்று விடாமல் உள்ளத்தோடும் இதயத்தோடும் இணைத்து பார்க்க நம்மை அழைக்கிறது இந்த திருவசகம். இரண்டாவதாக, அன்புக்குரியவர்களே, பல சமயங்களில் நம்முடைய சீடத்துவ வாழ்வு என்பது டிவோஷனாக, பக்தி முயற்சியாக இருந்து விடுகிறது. இந்த டிவோஷன் டிசைபிள்ஷிப்பாக மாற வேண்டும். வாய்வழி தேர்வு டிவோஷன் என்று சொன்னால், பக்தி முயற்சிகள் என்று சொன்னால், வாழ்வியல் பாடங்கள், இயேசுவுக்காய் எதையும் செய்ய துணிகிற ஒரு நல்ல மனப்பான்மை சீடத்துவ வாழ்வின் அற்புதமான பயனாய் மாறுகிறது. ஜெபித்ததை வாழ்வாக்கவும் வாழ்ந்ததை ஜெபமாகவும் மாற்ற இன்றைய இறைவார்த்தை வழிபாடு திருத்தூதர் பேதுரு வழியாய் நம்மை அழைக்கிறது. ஒவ்வொரு நாளும் என்ன ஜெபிக்கிறோமோ அதையே வாழ்வோம். என்ன ஜெபிக்கிறோம்? எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல என்று சொல்கிறோம். மன்னித்து வாழ்வோம், நேசித்து வாழ்வோம், உதவி செய்து வாழ்வோம். ஏழைகள், அனாதைகள் அனைவருக்கும் அகல கரம் விரித்து மனம் திறந்து உதவி செய்து வாழ்வோம். புனித வின்சென்ட் பால் அதைத்தான் செய்தார். ஏழை எளியவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தர்கள் என்று சொன்ன வார்த்தையை வாழ்வாய் மாற்றிய உத்தமமான உன்னத புனிதர் அவர். அவருடைய அன்பு செயல்கள், அறச் செயல்கள் ஏழைகளை இறைவன் பக்கமாய் கொண்டு வந்தது. மனுக்குலத்தை இறைவன் அன்பை புரிந்து கொள்ள வைத்தது. ஆம், ஏழைகளுக்கு மனமோந்து கொடுக்கிறவன் கடவுளுக்கு வட்டிக்கு கொடுக்கிறான், கடவுள் வட்டியும் முதலுமாய் திருப்ப கொடுப்பார் என்று நீதிமொழிகளாகவும் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, முகமலர்ச்சியோடு கொடுப்பவன் மேல் கடவுள் அன்பு கூறுகிறார் என்று இறைவார்த்தை வாக்குறுதியை நம்மை வந்து சேர்க்கிறது. தோபித்து புத்தகம் இன்னொரு அழகான வார்த்தையை கொடுக்கிறது. மகனே தோபித்து, வாழ்வின் வழியையும் கடவுளிடம் நெருங்கி வாழும் வார்த்தையும் நமக்கு சொல்கிறேன் கேள். நிறைவாக இருந்தால் நிறைவாக கொடு, நிறைவாக பெற்றுக்கொண்டாய் அல்லவா, நிறைவாக கொடு. குறைவாக இருந்தால் குறைவாக கொடு, ஆனால் கொடுக்காமல் மட்டும் இருந்து விடாதே என்று அவர் அழகாய் தன் மகனுக்கு அறிவுரை சொல்கிறார். அதுதான் வாழ்க்கையை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான இரண்டாவது தத்துவம். கொடுப்போம்,
அன்பை, பாசத்தை, நேசத்தை, மன்னிப்பை, பிற சிநேகத்தை, மனித நேயத்தை, உரிமைக்கான குரலை, நீதிக்கான குரலை, எளியவருக்காய் பரிந்து பேசும் நல்ல உள்ளத்தை கொடுப்போம். கொடுத்து கொடுத்து இந்த கோவலயத்தை கோவிலாக்க திருத்தூதர் பேதுரு நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, சாட்சிய வாழ்வு. பேதுரு மரணம் மட்டும் இயேசுவுக்காய் வாழ்ந்தார், மரணத்திலும் இயேசுவை வாழ்ந்தார். அப்படிப்பட்ட வாழ்வு நமக்கு கிடைக்க வேண்டும். சாட்சிய வாழ்வு என்பது தொலைபேசி வழியாகவும், தொலைக்காட்சிகள் வழியாகவும், வலைதளங்கள் வழியாகவும், பத்திரிகை புத்தகங்கள் வழியாகவும் இயேசுவை விளம்பரப்படுத்துவதல்ல, வாழ்ந்து காட்டுவது. நம்முடைய பல சகோதரர்களுக்கு விவிலியம் என்றால் என்னவென்றே தெரியாது. பைபிள் என்ற ஸ்பெல்லிங்கை தவிர வேறொன்றும் தெரியாது. அதில் அடங்கியிருக்கிற அதிகாரங்கள், வசனங்கள் மற்றும் புத்தகங்கள், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இறைவனின் மீட்பு திட்டம், இறையியல் கருத்துக்கள் எதுவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் 2 செய்திகள். டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு பிறந்தார், பெரிய வெள்ளி என்று மரித்தார், ஈஸ்டர் என்று உயிர்த்தார் என்பதுதான். இது எப்படி அவர்களுக்கு தெரியும்? 2 நாட்களும் அரசு விடுமுறை என்பதால் மட்டுமே அவர்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, அவர்கள் அனைவருக்கும் கிடைக்கப்பட்ட ஒரே விவிலியம், வாசிக்க தகுந்த, வாசிக்கக்கூடிய ஒரே விவிலியம் உங்கள் வாழ்க்கை தான். நீங்கள் பார்க்கிற பார்வை, நீங்கள் பேசுகிற அன்பின் பேச்சு, நீங்கள் அரவணைக்கிற உங்கள் கரங்கள், உதவி செய்கிற உங்களுடைய பரந்த உள்ளம், துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு ஓடி ஒழியாமல் அவர்களை நோக்கி நகர்ந்து சென்று நலம் விசாரிக்கும் நல்ல நட்புணர்வு, இவைத்தான் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட வாழ்வியல் விவிலியம். இதுவே நம்மை இயேசுவின் சீடராக மாற்றுகிற, ஜெபத்தை வாழ்வாய் மாற்றுகிற வித்தை. இதை நாம் வாழ்ந்து காட்டினால் போதும். வாய்வழி தேர்வும் செயல்முறை தேர்விலும் வெற்றி பெற்றவர்களாய் வா. நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, சிறிய காரியங்களில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய், பெரிய காரியங்களுக்காய் உன்னை அதிகாரே மாற்றுவேன் என்ற ஆண்டவரின் வாக்கு நம் காதுகளிலும் இதயங்களிலும் எதிரொலிக்கும். அந்த வார்த்தையை, அந்த வாக்கை புனித வின்சென்ட் தே பால் பெற்றார். அதையே நமக்கும் சொல்லித் தருகிறார். அவரின் பரிந்துரையில் அன்னையின் கரங்களை பற்றி கொண்டு இயேசுவின் அடிகளில் தொடர்ந்து பயணிப்போம். ஜெபமே வாழ்வாக, வாழ்வே ஜெபமாக, அதன் வழியாய் வாழும் வாழ்க்கையை வெற்றி கொள்ள, இந்த உலகை மட்டுமல்ல மறுவுலக வாழ்வும் வெற்றி கொள்ள இறைவன் நமக்கு துணை புரிவாராக. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், மனமில்லாத மலரானாலும், இதழ் வாடியே போனாலும், வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வேன். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஒன்றாய் ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒப்புடுக்கிற இத்திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித வின்சென்ட் தே பால் தாம் வழிபாட்டில் கொண்டாடிய மறை நிகழ்வுகளுக்கு ஏற்றவாறு வாழ செய்தீரே. இத்திருப்பலியின் ஆற்றலினால் நாங்களும் உமக்கேற்ற உன்னதமான காணிக்கையாய் மாறிட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்,
எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துபடியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித வின்சென்ட் பால் அவருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்திருக்கிறேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பனையால் பயிற்றுவிக்கிறீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே வானத்துதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு போடுகிறோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்புக்குரிய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சுவாமி மற்றும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும்
உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். குறிப்பாய் எங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காகவும் மாதா குடும்பத்தின் எல்லா நன்கொடையாள மரித்த ஆன்மாக்களுக்காகவும் உம்மை இறைஞ்சு மன்றாடுகிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித வின்சென்ட் பால் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகிறோம். இவ வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு தருகிறேன் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இதோ உலகின் பாவங்களை போக்குறவர். இவரே நம்மை ஜெப வாழ்விலிருந்து சாட்சிய வாழ்வுக்கும், சாட்சிய வாழ்வை ஜெப வாழ்வாய் மாற்றவும் அழைக்கிற அன்பு தெய்வம் இயேசு. இவரின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவம் சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான். பாதம் பணிந்து வேண்டுகிறேன், அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு ஒரு மதுரமான நேரம் இது. ஆண்டவர் நமக்குள்ளாய், நாம் ஆண்டவருக்குள்ளாய். அவர் நம்மோடு உறவாட, நாம் அவரோடு உரையாட ஒரு அற்புதமான நேரம் இது. ஆண்டவரின் ஆசை மிகுந்த பொழுதாய் மாறுகிறது. அவர் நம்மோடு இருப்பதனால் அவரிடம் நம்மை, நம் கண்ணீர் கலந்த ஜெபங்களை, மன்றாட்டின் கூக்குரல்களை ஒப்புவித்து ஒரு ஜெபம் ஜெபிப்போம். குறிப்பாக நோயாளிகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக, மிக கொடூரமான மரண தருவாயில் நின்று போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சாமி. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று போற்றுகிற உம்மை அந்த தூதர் கூட்டத்தோடு சேர்ந்து எளிய குரலாய் இணைத்து உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தூசிக்கும் புழுதுக்கும் ஒப்பான எங்களின் உள்ளத்தில் எழுந்தருளி வந்தீரே சுவாமி. விண்ணையும் மண்ணையும் படைத்த உன்னத இறைவனின் திருமகன் நீர். நான் யார்? என்னிடம் வர நான் யார்? என்னிடம் வந்தீரே சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த 109 போல உம்மிடம் பணிந்து வணங்கி எங்களின் ஊழியருக்காக, எங்களின் ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்க உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீர் உம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களினாலே இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு உடைந்த உள்ளத்தையும் நீரே தொட்டு நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஆணி வாய்ந்த கரம் ஒவ்வொரு சகோதரனையும் தொட்டு குணப்படுத்துவதாக. கண்ணீரிலே, கவலையிலே, வாழ்க்கையின் விளிம்பிலே, விரக்தியிலே தவித்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாகும் நம்பிக்கையின் விதைகளை நலமாய் விதைப்பீராக. அஞ்சாதே, நானோடு இருக்கிறேன், நான் உன்னுக்கு முன்பாய் நடந்து செல்வேன் என்ற வாக்குறுதியை மெய்ப்பித்து காட்டுவீராக. வாழ்விலே ஒரு தெளிவும், வாழ்விலே ஒரு உறுதியும் பெற்று தொடர்ந்து முன்னேற அந்த உடைந்த உள்ளங்களை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரே, உறவு சிக்கல்களில் தொலைந்து போய் ஆண்டவரே வாழ்வை தொலைத்து நிற்கிற சிதைந்து போன குடும்பங்களையும் பார்த்து போடுகிறோம் சாமி. சந்தேகம், வீண் பழி, அபாண்ட சொல் இவைகளினால் தத்தளி போகிற ஒவ்வொரு குடும்ப உறவுகளையும் நீர் ஆஸ்வதிப்பீராக. நல்ல குடும்பமாய் உம்முடைய குடும்பத்தை நீர் தேர்ந்து கொண்டீரே. அந்த அன்னை மரியும் அன்பு சூசையப்புறம் வாழ்கிற திருக்குடும்பமாய் எங்கள் குடும்பங்கள் மாற, உடைந்த உறவுகள் ஒட்டப்பட, சிதைந்த மனங்கள் சீர்பட நீர் கிருபை செய்வீராக.
ஆண்டவரே, பொல்லாத வியாதிகளினால் மரண படுக்கையிலே போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, கல்வாரியின் ரத்தம் அவர்கள் மீது தெளிக்கப்படுவதாக. உச்சம் தள்ளியிருந்து உள்ளங்காலுடைய வல்லமை பொங்கி பாய்வதாக. ஈட்டி திறந்த இதயத்திலே இயேசுவே அவர்களை பூட்டி வைத்து பாதுகாப்பீராக. ஒருபோதும் எதற்காகவும் கலங்காத ஒரு உறுதிப்பாட்டை தருவீராக. என் ஆண்டவர் மனம் விரும்பி என்னை தொட்டு குணப்படுத்துவார், இல்லை என்றால் என் பக்கத்தின் படுக்கையிலே அமர்ந்து என் நோய்களை தாங்கிக் கொள்ள வல்லமை தருவார் என்ற உணர்வை அவர்களுக்குள்ளாய் தருவீராக. ஆண்டவரே, இளம் பெண்களுக்காகவும் அன்பு பணியிலும் அறப்பணியிலும் ஈடுபடுகிற எல்லா வின்சென்ட் பால் சபையினருக்காகவும் ஜெபிக்கிறோம். சாமி, ஆஸ்வதிப்பீராக. செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரின் மகிமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் உன்னதமான இறை சேவையாக செய்ய அவர்களுக்கு உறுதிப்பாட்டை தருவீராக. ஆண்டவரே, அவர்கள் செலவிடுகிற மனிதர்களுக்கு ஏற்ப, அவர்கள் செலவிடுகிற தீர்க்கமான திறமைகளுக்கும் அறிவுக்கும் செயலாற்றலுக்கும் ஏற்ப அவர்களையும் அவர்களின் குடும்பத்தாரையும் ஆஸ்வதிப்பீராக. எங்கள் இளைய பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் எல்லாவற்றுக்கும் மேலாய் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய அந்த ஞானத்தையும் பெற்று வளமாய் வாழ்வார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை துதிக்கும் நாளாகும். இன்றைய நாள் வெகு சிறப்பாக உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிற நல்ல நாளாகவும் அமைய கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவும் எங்களை கண்ணுக்குள்ளாய் வைத்து பாதுகாக்கிற உயிரினும் மேலான அன்னை மரியாளுபடியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, விண்ணக உணவாள் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவித்து உமது திருமகனை பின்பற்றிய புனித வின்சென்ட் பால் போல் நாங்கள் உம்மையும் உமது அன்பையும் நினைவு கூர்ந்து அற செயல்களினால் சான்று வாழ்வு வாழ அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் அரவணைப்பிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.